ஹலோ ஜெனிஃபர். சொல்லுங்க சார், ஜெனிஃபர் தான் பேசுறேன். ஜெனிஃபர், நான் ரகு. நம்பர் சேவ்ல தான் சார் இருக்கு உங்க பேர்ல. சொல்லுங்க சார், என்னாச்சு? ஓகே ஜெனிஃபர். இன்னைக்கு ஷிஃப்ட் உங்களுக்கு பி ஷிஃப்ட் தானே? ஆமா சார், பி ஷிஃப்ட் தான். இந்த 1 வீக் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? ஜென்ரல்ல வந்துட்டு ஒரு 8 o'clock இல்லைன்னா 9 or 10 உங்க பிளான்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த 1 வீக் மட்டும் உங்களால ஒர்க் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? பி ஷிஃப்ட்னா 2 o'clock வந்து 10 o'clock தானே சார்? அது பண்ணிடுவேன் சார். அப்படி சொல்லுங்க ஜெனிஃபர், நான் 1 வீக் லீவு. ஸோ ரேஷ்மா எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கேசஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க கோர்ட்டு ஸ்டேஷன் அந்த மாதிரி போற மாதிரி இருக்கு. அவங்களால ப்ராப்பரா ஹாஸ்பிட்டல் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆதியும் வந்து ஒரு ஆளா மேனேஜ் பண்ண முடியாது. ராம்குமார் இருக்காரு தான், பட் இருந்தாலும் ஒரு ஃபீமேல் டாக்டர் இருக்கிறது பெனிஃபிட்டா இருக்கும் இல்லையா? அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க மார்னிங் வந்துட்டு ஒரு 7 இல்லைன்னா 8 மேக்சிமம் இருக்க முடியுமா நைட்டு? அது ஓகே தான் சார், பிரச்சனை இல்ல சார். சரிம்மா. ஓகே சார். அப்புறம் நான் கார்த்திக் கிட்ட பேசுனதுக்கு சாரி. அதான் நேர்லயே வந்து கேட்டுட்டீங்களா சார், அப்புறம் என்ன? பரவாயில்ல சார், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுவே போதும் சார். நான் போன் வச்சிடறேன் சார். ஓகேம்மா. என்ன மருமவள நீ கட்டின புருஷங்கிட்ட பேசுறதுக்கு இப்படி பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்கா? போய் பேசு. நீங்க வந்து பேசுங்க. உங்க பையனை பத்தி தான் தெரியும்ல, கோவம் வந்தா மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டாரு. எல்லாம் நீங்க வளர்த்து வச்சிருக்க வளர்ப்ப சொல்லணும். மருமவள என் மோனை பத்தி பேசுறன்றத பாத்து பேசி. ஆமா பின்ன என்னத்த, நீங்க காஃபி கொடுத்து கொஞ்சம் சமாதானம் படுத்திட்டு போங்க. அவர் நைட்ல இருந்து இப்படிதான் கோவமாவே இருக்காரு. நைட்டு ஃபுல்லா பேசவே இல்ல. என் மேல அவ்வளவு கோவமா இருக்காரு நினைக்கேன். ப்ளீஸ் சரி இரு. டேய் என்ன சின்ன இவங்க கூப்பிட்டு ஓடிட்டாங்க. என்னங்க என்ன பார்த்து பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? ஏங்க அப்படி கேக்குறீங்க? என்ன பார்த்து டேன்னு சொல்லிட்டு இப்ப மூஞ்சி பார்த்த உடனே என்னங்கடா உங்களுக்கு? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு தர வேண்டிய மரியாதை தான் தர மாட்டேங்கிற. எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டே என்ன இன்னும் பேர் சொல்லிதான் கூப்பிடல. டே அருணாச்சலம் பேர் சொல்லி கூப்பிடு. சேங்க டே அருணாச்சலம். என்னமா என் குரலுக்கும் அவன் குரலுக்கும் வித்தியாசம் தெரியாமையா இருக்கு. நான் தான் கூப்பிட்டேன். ரேஸ்மா திடீர்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சேன் டேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன். அதுக்காண்டி அவளை போட்டு திட்டிக்கிட்டு இருக்க. சித்தி நல்ல என்ன மட்டும் கோத்து விட்டுட்டு நீங்க ஓடிட்டீங்களே. அதை வந்துட்டுலாம் மருமவள இரு. சரி இந்த காப்பியை குடிச்சிட்டு கிளம்பு, வேலைக்கு போனலாம். என்ன வேலை வச்சிருக்கீங்க? எனக்கு இந்த வீட்ல இருந்து விரட்டணும், அதான உங்களோட பிளானு? இந்த வீட்ல இருந்து இன்னும் யாரெல்லாம் விரட்டணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரையும் சேர்த்து விரட்டி விட்டுருங்க. என்னல அருணாச்சலம் பேசிக்கிட்டு இருக்கா நீ? என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்க மனசுல? யாரு கேட்டு அம்மா இங்க வந்து தங்கிட்டு இருக்காங்க? இங்க ஏற்கனவே எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ரகு என்னன்னா ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். அனுப்பில்லை என்னன்னா அவ பாட்டுன்னு ஒரு மூலையில கிடக்கா. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது வீடு மாதிரி தெரியல. ஒரு நாளும் தலை வலிக்குது. என்னால என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. என்னதான் உங்களுக்கு பிளான் வச்சிருக்கீங்க நீங்க 2 பேரும்? ராஜாயினி, நான் கூட நேத்து ஃபுல்லா நீ அழுதுகிட்டு இருக்கிறத பாத்துட்டு ஐயோ பாவம் இவ அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்பதானே தெரியுது உங்களுடைய பிளான் எல்லாம். ஆனா ராஜாயினி, நீ உன் அம்மையை இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து நீங்க நிறுத்துவேன்னு நினைக்கிற ராஜாயினி. ஆனா கூட்டிட்டு வந்திருந்ததை கூட தப்பின்னு சொல்ல மாட்டேன். ஆனா எந்த சுச்சுவேஷன்ல கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்க தெரியுதா நீ? அந்த பிள்ளை எவ்வளவு மனவேதனையில இருக்கும். அந்த பிள்ளைக்கு நம்ம தான் ஆறுதல் சொல்லணும். இந்த மாதிரி நேரத்துல ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு உங்க அம்மையை கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்திக்கிட்டு கூட கொஞ்சம் வழியை தந்துகிட்டு இருக்க பத்தியா? உன நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராஜாயினி, ரொம்ப பெருமைப்பட்டேன். வாய மூடு. என்னங்க நொன்னங்க நிக்கிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இல்ல மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், நாங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க தச்சாயினி. சரி வீடு, இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஏதோ உனக்காண்டி ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ. நாளைக்கே அணுவை பாக்குறதுக்கு அணுவோட அம்மாவோ அவங்க சுத்தி இருக்கிற வரவோ யாராவது வராங்க வீட்டுக்கு. அப்ப அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நம்மள எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் பண்றாங்க. தான் பிள்ளைங்க நல்லா இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க. அந்த அம்மைக்கு தெரியதானே செய்யும் இவங்களாலதான் நம்ம குழந்தை அழிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி. அதனால அந்த அம்மா நம்மள ஒரு வார்த்தை கேட்கல தச்சாயினி. அந்த மரியாதையை நம்ம காப்பாத்திக்க வேண்டாமா? நீ என்னன்னா உன் அம்மையை கூட்டிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க. அதுக்கு இல்லங்க, அதுக்கு இல்ல இதுக்கு இல்லன்ட்டு இதை என்ன மனுஷிய தெரியல தச்சாயினி. மர்மல திமிரு, உடம்பு ஃபுல்லா திமிரு. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற திமிரு. அதனாலதான் இவ்வளவு திமிரு அப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறான். இல்ல உன்ன சொல்லணுமா? அங்கங்க மருமவரை என்ன அந்த மாதிரி நடத்துறாங்க. நீ கொடுக்குற இடத்துலதான் ஆடிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்புன்றதுன்னு இல்லமா. வாய் முடியல பேசிக்கிட்டு இருக்கான். பேச்சு நல்ல பேச்சு, ஆக்கத்தை பாரு, நல்ல ஆக்கத்தை. நானும் சரி போன போது கோவத்துல இருப்பான், பேச வேண்டாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்ன எகிரிட்டு வர? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? அவ அம்மா கறியை வர சொன்னது அவ ஒண்ணும் இல்ல. அவ இங்க வந்த உடனே அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டினதே இவதான். ஆமா, அதையெல்லாம் தாண்டி ஏதோ இவதான் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? அவ மனசு காயப்படும், என்ன ஏதுன்னா யோசிக்கிறது இல்ல. உன் இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. உன் பையன் தானே ரகு, அவனை பார்த்து கத்துக்கமல பொண்டாட்டி எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு. பொண்டாட்டிய தாங்கன்னு தான் பித்தளை தங்கலத்துல வச்சு தாங்குறான். பித்தளையில வச்சு தாங்கறானா? ஏழு பேசிக்கிட்டு இருக்கும் போது தங்கத்துல வச்சு தாங்குறான்னு சொல்றதுக்கு மாத்தி சொல்லிட்டல. இப்ப அது ரொம்ப முக்கியமா சொல்ல வந்த விஷயம் புரியுதுல உனக்கு? சும்மா எதையாட்டும் பேசிக்கிட்டு. இங்க பாரு, அவ அம்மாக்காரி இங்க வந்துட்டா நம்மள நம்பி. சோத்துக்கு வழி இல்லாம தான் வந்திருக்கா. இப்ப ஒழுங்கா இருக்கேன்னு சொல்றா. பாப்போம்
என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இல்ல சரிப்பட்டு வரலையா போனா போறா. அவ பேர்லயா இருக்கு இந்த வீடு. இல்ல போக மாட்டேன் இங்கனே தான் இருப்பேன்னு சொல்லிருக்கு. அதை விட்டுட்டு ஒரு வாரம் சோத்த போடுவியா, 2வது வாரம் பாத்துக்கிட்டு இல்லன்னா ஆசிரமத்துல சேர்த்து விடுங்க, அவளே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை விட்டுட்டு நீ என்னன்னா போன்னு விரட்டிக்கிட்டு கிடக்க. அந்த கிளவியும் பாவனால உன் அம்மா வயசு தானே அவளுக்கு ஆகுது. அம்மா நீயும் அவங்களும் ஒண்ணா? ஆமால நானும் அவளும் ஒண்ணுதான். ஆமா பொண்ணுங்க கல்யாணம் முடிஞ்சு வந்த முதல் வார்த்தைய சொல்றது உன் அம்மா மாதிரி அம்மாவை பாத்துக்கோன்னு சொல்லி. அப்ப நீங்களும் அப்படித்தானே பாக்கணும், என்ன குறை ஏது குறை இருக்கு என்ன எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு அவ அம்மாவையும் நீ தானே சேர்த்து பாத்துக்கணும். அவ அம்மா மாதிரி சும்மா பேசிக்கிட்டு இருக்கான் பேச்சு. இங்க பாரு ஒரு வாரம் பாப்போம், அவன் நடவடிக்கை சரியில்லையா ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்ப்போம். அவ அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா உன் ஊரை பார்த்து கிளம்புமான்னு சொல்லுவோம் அவ்வளவுதான். அதை விட்டுட்டு என்னென்னலாம் குதின்னு குதிக்கல காலைல வெண்ணி தண்ணியை ஊத்தின மாதிரி. இங்க பாரு தாட்சாயினி இந்த மாதிரி பியாசாத சொல்லிட்டேன் அவ்வளவுதான். சும்மா வெடுக்குன்னு பிள்ளை எதையாச்சும் சொல்லிக்கிட்டு அவளுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் தான் அவளை என் வீட்டுல இருன்னு சொன்னேன். இதுக்கு மேல அவளை போக சொல்றதா இருந்தா நான் சேர்ந்து போயிடுறேன் போதுமா. இவ்வளவு நாள் அவளுக்கு பேய் பிடிச்சிக்கிட்டு இருந்தது அம்மான்ற பேய், உனக்கு இப்ப அந்த பேய் பிடிச்சிருக்கு. எப்படிதான் ஓட்ட போறோம்னு தெரியல. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். வீட்டுல ஒண்ணும் நடக்காது, எல்லாம் நல்லதுதான் நடக்கும். பாப்போம் என்ன நடக்குது. சரி நடக்கும் போது பாக்கலாம். இப்ப இந்த டீயை குடிச்சிட்டு வெளியே வந்து உட்காரு. ஆமா ரகு வெளியே வரமாட்டானா எப்படி வருவான்? நீயும் வந்து உட்காந்து பேசணும் அந்த பிள்ளை கிட்ட. என்னமா ஏதுமா என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. இவரு பேச மாட்டாராம். அப்ப பிள்ளை வெளியே வந்து உட்காரல ஏது ஏறிட்டு இருக்கான். சும்மா இந்த டீயை குடிச்சிட்டு வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு இரு. அவனே ரூம்ல போயிட்டு என்ன ஏதுன்னு சத்தம் போட்டுட்டு வரேன். சத்தம் போட புரியா? கூப்பிட்டுட்டு வரல, சும்மா பதறிட்டு தான் வாரான். ஆமா பொண்டாட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு யாவாக்கும் துப்பு இல்லாம தான் கிடக்கு. தெரிஞ்சுதான் வச்சுக்கிட்டு இருக்காளா கைய, இல்ல தெரியாம வச்சுக்கிட்டு இருக்காளா என்னன்னு தெரியலையே. ஒரு நேரத்துல ஒரு மூடுல இருக்கா. எப்படி சொல்லி சமாளிக்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. உன் பொழப்பு இதே பொழப்பதான் போயிட்டு. சரி ஓகே. சரி வச்சிடறேன். உனக்கு வேற வேலை இல்லையா? இங்க உட்காந்து என்னைய பாத்துக்கிட்டு இருக்கேன்? வேலையதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். புரியல. அது என்ன சொல்ல வந்தனா, நீ ஒரு வேலை பார்த்துட்டு தரேன்னு சொன்னல, அந்த வேலையதான் பார்க்கலாம் உன்னை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வேற எதுவுமே இல்லையே. லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இல்லையே என்ன? என்னடா அதிசயமா இருக்கு, இன்னைக்கு கையெல்லாம் புடிச்சு வச்சிருக்கா. வேலை விஷயம் தானே. நான் ஆதி கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் பாக்குறேன்னு சொல்லியிருக்கான் அவன் மாமா கிட்ட. அது வரைக்கும் உனக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு ஓகே தானே? அப்படி இல்லைன்னா நீ வெளியே எதனா ட்ரை பண்ணலாம்ல. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு உனக்கு ஏதாச்சும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்ற? உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். சின்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்ல. உனக்கு வேற வேலை இருக்கா இல்லையா? இப்ப பாரு என்கிட்டயே இருக்க, சின்னையே பாத்துக்கிட்டு இருக்க. என்னதான் உன் பிரச்சனை? நீதான் என் பிரச்சனை. சின்னதான் சொல்லி தொலைய. சொன்னா மட்டும் கேட்டுருவியா என்ன? எப்படியும் சீ போடான்னு வெளியேதான் துரத்து போற. அதுக்கு கொஞ்ச நேரம் உனக்கே தெரியாம உன் கைய புடிச்சுக்கிட்டு இருந்துட்டு போறானே. ஷோ கடவுளே, உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். காது கேக்குதா இல்லையா? உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நீ எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க. என்ன இல்ல உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன விஷயம்? ஏன்டி எப்ப பாரு அடிக்கிற வர மாதிரியே பேசுற? கொஞ்சமாச்சும் ரொமான்டிக்கா பேசுறீ. புருஷன் தானே, கட்டின புருஷன் கிட்ட இதுலாம் பேசினா குறைஞ்சு போயிட மாட்டேன், புரியுதா? புருஷன்லாம் அப்புறமா, இப்ப என்னன்னு சொல்லு. இல்ல ரொம்ப நேரமா கைய புடிச்சுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு நான் சொல்லாமே இருந்திருப்பேன். மண்ணங்கட்டின்னு அர்த்தம். உன் வாய் தண்டா உனக்கு வேணே. மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் கைய புடிச்சுக்கிட்டாச்சும் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு சொல்லி தெரிஞ்சுக்கணுமோ உனக்கு? நான் இப்ப இவ்வளவு நேரம் பேசுனதுல உன் காதுல எதுவுமே ஏறல. என் கைய பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படிதானே? நானும் ஏதோ ஒரு ஞாபகத்துல கைய வச்சு ஊனிக்கிட்டு இருந்தேன். சரி நீ தெரியாம கைய வச்சுட்ட போல, சரி நீயே எடுத்துருவேன்னு பார்த்தா இததான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தெரியாம யாராச்சும் கை பிடிப்பாங்களா? தெரிஞ்சுதான் கை பிடிப்பாங்க. பிடிப்பாங்க. 2 அடி கண்ணத்திலே கொடுத்தனா பிடிப்பாங்க. சரி விடு. என்னமோ போன்ல வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்க போற இவ்ளோ காலையிலேயே? சும்மா ஊர் சுத்தி பார்க்கலான்னு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா, அதான் போறேன். நீ வரியா? பொண்ணா பையனா? பொண்ணு. பொண்ணு ஃப்ரெண்டா? இது வரைக்கும் நீ இன்ட்ரோடியூஸே பண்ணல. பேர் என்ன? பேரு அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல பார்த்தோம்ல, ஷில்பா, அவதான். உனக்கு இது தேவையாடா? மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? வரியா? வரல. இவ்வளவு நேரம் பொண்ணா பையனா அப்படின்னு ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்த, ஷில்பான்னு பேர் சொன்னதுக்கு அப்புறம் வரலையா? ஏன் தனியா எங்கேயாச்சும் ஊர் சுத்தருக்கு பிளான் பண்ணிருக்கியா என்ன நீ? ஏண்டி ஒரே ஒரு நாள் தாண்டி பேசுன அவ கூட. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒருத்திக்கு சந்தேகம் இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. இந்த மூஞ்ச உன்னை தவிர வேற யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன் நீ பார்த்ததே பெரிய விஷயம். நீ எப்படி என்ன பார்த்து கல்யாணம் பண்ணா எனக்கே தெரியல. கூட சுத்துறவன் எல்லாரும் கேக்குறான், ஏன்டா உன் பொண்டாட்டி இவ்வளவு அழகா இருக்கா, உன்னை எப்படிதான் கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு. இதுல எனக்கு இன்னொருத்தி வேற வந்து ப்ரொபோஸ் பண்றாளா? ஆமா நடந்துட்டாலும் ஒருத்தியே கரெக்ட் பண்ண முடியலையா, இதுல இன்னொருத்தி வேற எனக்கு. யாருக்கு தெரியும், பண்ணாலும் பண்ணுவ நீ.
ஆமாடி ஆமா, எனக்கு வேற வேலை இல்லைல்ல. ஒருத்தியா போயிட்டு நான் ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவளுங்களும் வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. போடி இங்கு நல்லா வாயில வந்துரும் சும்மானா. பொண்டாட்டியே கரெக்ட் பண்ண முடியாம சுத்திக்கிட்டு இருக்கேன், இதுல வேற ஒருத்தியை தான் கரெக்ட் பண்ண போறோம் போல. போடி. அது கேக்குதுல்ல, அப்புறம் என்ன வேணிக்கிட்டு இருக்க? கேட்டோம் அப்படியே ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உன் மேல எனக்கு லவ் இருக்கு. ஆமா, அது நான் ஓப்பனா சொல்லிட்டேன். உனக்கும் இருக்குன்னு தான் தெரியும், ஆனா நீ கொஞ்சம் பிடிவாத பிடிக்கிற. மவள உனக்கு இருக்கு, இருடி. என்ன இருக்கு இல்ல என்ன இருக்கு? எத்தனை பேர் வந்தாலும் சண்டைக்கு போயிடுறேன், வாடா வந்து பாத்துடலான்ட்டு. ஆனா உன்னை ஒருத்திய மட்டும் தானே என்னால சமாளிக்க முடியல. நான் கேட்ட கேள்வி என்ன, நீ சொல்ற பதில் என்ன, எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க, எங்க போறமான்னு தான் கேட்டேன் இவ்வளவு சீக்கிரமா. அதுக்கு நீ என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்திருக்க பாரு. சரி, எனக்கு ஒரு டவுட். சரி, நான் ஷில்பா கிட்ட பேசினாதான் என்ன, நீ தான் என்ன லவ் பண்ணலையே, அப்புறம் என்ன, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே. என்ன வா ஃப்ரெண்டு தானே. இங்க பாரு, என்ன ரொம்ப இமிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடிச்சிரும் பாத்துக்கோ. ஆமா. ஓ, ஒரு வாட்டி உன்னை ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது? எப்ப பாரு என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிதான் வெறுப்பேத்துற. நான் யாரு உனக்குன்னு கேட்டா தெரியாது அப்படிங்கிற, அதையும் மீறி நான் லவ் யூன்னு சொன்னா சரி ஓகே அப்படிங்கிற. இதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்? லவ் யூ சொன்னா ஓகே சொல்லுவாங்களா, ஆனா திருப்பி சொல்ல மாட்டாங்களாம். அப்ப நான் யாரு உனக்குன்னு கேட்டா தெரியாதுன்னுவாங்களாம், கேட்டா மத்தவங்க கிட்ட ஃப்ரெண்டுன்னுவியா? இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னை ஒண்ணுமே பண்ணாம விட்டு வச்சிருக்க பத்தியா? அப்ப நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. ஓ, என்ன மிரட்டுறியா நீ? ஐயோ கடவுளே, அப்ப இவ்வளவு நேரம் நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த? என்ன சும்மா ஒரு 30 செகண்ட் தாண்டி வாய்ஸ் வசதி பேசியிருப்பேன், அதுக்கே நான் உன்னை மிரட்டுறேன்னு மூஞ்ச பாவமா வச்சிட்டு இருக்கியே. 3 மாசமா எப்படி 3 மாசமா கட்டின பொண்டாட்டி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன்டி. கொஞ்சமாச்சு ஈவ இருக்கும்னு இருக்கா உனக்கு? ராட்சசி ராட்சசி, பாக்குறதுக்கு தாண்டி அழகா தேவதை மாதிரி இருக்க, ஆனா பண்ற வேலை எல்லாம் ராட்சசிடி. நீ என்னுடைய குட்டி ராட்சசி. என்ன பிரச்சனை இப்ப? உனக்கு என்னதான் வேணும்? நீதான் வேணும், தருவியா? இங்க பாரு, இன்னொரு வாட்டி அவன்கிட்ட இருந்தா அடிச்சிரும் பத்துக்கோ. ஆமா, கண்ணத்துல இல்ல கிஸ் அடிச்சிருவேன். இப்ப எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறேன்? தேவையில்லாம இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத, புரியுதா? சும்மா சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு ரகு 1 வீக் வரமாட்டாராம், அதனால என்ன காலையிலேயே சீக்கிரமா வர சொல்லி ஃபோன் பண்ணாரு. அவ்வளவுதான், போதுமா? அவ்வளவுதான். மத்தபடி நீ என்கிட்ட வேற எதுவும் பேசாத, நானும் பேச மாட்டேன். சரி ஓகே, நான் கிளம்பணும், நான் கிளம்புறேன். சரி, நானும் வரேன். சேண்டா, உனக்கு வேற வேலையே இல்லையாடா? இல்லையே, உன் பின்னாடி வர்றதுதான் என் வேலையாவே வச்சிருக்கேன். நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஆனா கட்டின புருஷனை இப்படியெல்லாம் அலைய விடக்கூடாதுடி. ஆமா ஆமா, ரொம்ப தான். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். நானும் வரேன். அது வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, நான் உன்னை பிக்கப் டிராப் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்ல வந்தேன். சீக்காத ஃப்ராடு. நீ எந்த எண்ணத்துல என்கிட்ட சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரிலாம் நீ ரொம்ப இமேஜின் பண்ணிக்காத. எனக்கு குளிக்கணும், நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீ என்ன டிராப் பண்ற மாதிரி இருந்தா வேணா நீயும் என் கூட வா. குளிக்கவா? நீ நன்றி வான்னு கூப்பிட்ட. டிராப் பண்றதுக்கு வான்னு சொன்னேன், உன்னை குளிக்கிறதுக்கு கூப்பிடல. குளிக்கலனா கீழே இருக்க பாத்ரூம்ல போயிட்டு குளி. சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு. சி ஃப்ராடு. சரி, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பக்கத்துல வா. வரமாட்டேன். சி வாடி. என்னன்னு சொல்லு? ரூம்ல தானே இருக்கோம், அதுவும் 2 பேர் தானே இருக்கோம். 10-15 பேர் இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்னன்னு சொல்லு. அது அது ஒண்ணும் இல்ல, போ. என்னன்னு சொல்லு. சொன்னா மறக்காம திருப்பி சொல்லுவியா? என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவே பாப்போம். அப்படிலாம் சொல்ல முடியாது, கிளம்பு. சரி, லவ் யூ. லவ் யூ. லவ் யூ. லவ் யூ. சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். திருப்பி சொல்ல மாட்டியாடி? தோணும் போது சொல்றேன். எப்ப தோணும்? தோணும் போது சொல்றேன். இப்ப நேரமாச்சு, நீ கிளம்பு, நானும் கிளம்புறேன். லவ் யூ. ஃப்ராடு. அவ்வளவு உஷாரா நீ? உன் வாயில இருந்து லவ் யூன்ற வராது, தூங்கிட்டு இருக்கும் போது மட்டும் வந்து சொல்லுவேன், அப்படிதானே? நான் எப்ப சொன்னேன்? நான் சொல்லவே இல்லையே. அடியே, பொய் சொல்லாதடி, பாக்குற எல்லாருக்கும் தெரியும் நீ சொன்னது. அதெல்லாம் நான் சொல்லல, நான் போறேன். நீ என்ன பாக்குற மாதிரி நான் உன்னை பாக்கலையே, நான் பேசும் காதல் வசனம் உனக்கு நான் புரியலையே. அடியே, என் தங்கத்துல செஞ்சு வச்ச சேலையே, ஒரு பில்லா போல நானும் ஆனாலும் உன்னை நல்லா பார்த்து பெண்ணி என்னாலும், அடியே 7 ஜென்மம் ஆனாலும் இல்லடியே தங்கம்மே, உன்னைத்தான் தேடி வந்த நானே. பாட்டுக்குனதெல்லாம் போதும், சீக்கிரமா கிளம்புங்க, நேரமாச்சு. பாட்டு பாடினதெல்லாம். அடியே, என்னடா? லவ் யூ.
நீ ஏன் லூசி போய் காஃபி எல்லாம் எடுத்துட்டு வர? உனக்கு வேணும்னா சொல்லிருக்கலாம்ல, நானே போய் எடுத்துட்டு வருவேன்ல. பைத்தியம், இப்படி ஓடி ஆடிலாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல தானே செஞ்சிருக்கேன். 1 வீக் ரெஸ்ட் எடுன்னு தான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதையும் மீறி மேடம் வேலை தான் செய்வீங்க, அப்படிதானே? அச்சோ, இது எனக்கு இல்ல, உங்களுக்கு. அடி வாங்க போற பாரு நீ என்கிட்ட. ஏன்? ஏவா, ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, இதுல காஃபி வேற போயிட்டு எனக்கு எடுத்துட்டு வரணும்னு இப்போ உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்களா? நீ வாஷ்ரூம் போறேன்னு நினைச்சேன், இங்க வந்து பார்த்தா காஃபி போய் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன்னா பிரச்சனை. ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த காஃபியே நான் குடிச்சிட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு ரகு, வேண்டாம். இது நான் சொல்றது ஓவரா இருக்கு, அப்படிதானே? பின்ன ஓவரா தான் இருக்கு. ஒரு காஃபி தான் எடுத்துட்டு வந்தேன், அதுக்கு நீங்க ஓவரா பண்றீங்க. சரி, அந்த காஃபி அங்க வச்சுட்டு நீ உட்கார. ஏன்? உட்காரு சொல்றேன். காஃபி குடிக்கல. அது சூடா இருக்குல்ல, இருக்கட்டும். கேட்டல்ல, காஃபி எடுக்க கூட வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் நான் உன்னை நல்லா பாத்துக்கலல்ல ரனு, அதனாலதான். என்ன பேசுறீங்க ராகு? நீங்க என்ன நல்லா பாத்துக்கலையா? உங்களை விட என்ன யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது. நீங்க மட்டும்தான் என்ன நல்லா பாத்துக்கிறீங்க, போதுமா? அதெல்லாம் சும்மா அனு. நான் உன்னை நல்லா பாத்துக்கிட்டு இருந்தேன்னா இப்ப நம்ம கூட நம்ம குழந்தை இருந்திருக்கணும். ஆனா நம்ம குழந்தை இல்ல. அதுக்கு காரணம் ரகு, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தேன், இனிமே குழந்தைய பத்தி பேச வேண்டாம்னு சொல்லி. நானே அதை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியுது, என்னை விட நீங்க தான் அந்த குழந்தை மேல ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க, அக்கறையா இருந்தீங்கன்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி வந்துடணும் ரகு. அதுலயே ஸ்டக் ஆகி நிக்க கூடாது. நானே இவ்வளவு தைரியமா பேசுறேன், நீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க? எனக்கு இந்த ரகுவை பிடிக்கவே இல்லை, போங்க. உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் இப்படி சொல்ற? அனு அனு சோகமா இருக்காது. நான் சோகமா இருந்தா மட்டும் உங்களுக்கு வருத்தமா இருக்குல்ல, அதே மாதிரிதான் நீங்களும். எப்பவுமே ரகு சிரிச்ச மாதிரி இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். ஆனா நீங்க இப்பெல்லாம் அப்படி இருக்கவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பாரு ரொம்ப சேடா இருக்கீங்க, எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் உங்க கிட்ட வந்து பேசினா கூட அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா என்ன பாத்துக்கணும்ன்ற அக்கறை உங்களுக்கு இருக்குதா? இல்லன்னு சொல்லல, ஆனா எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு புரியுது ரகு. ஆனா 2 பேரும் இந்த நேரத்துல தானே ஆதரவா இருந்துக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? நான் இருக்கேன்ல உங்களுக்கு. சாரிடி, இனிமே மாத்திக்கிறேன். நீங்க ஒண்ணும் மாத்திக்க வேண்டாம், போங்க. என் செல்லம்ல நீ போங்கன்னு சொன்னேன். இனிமே நீங்க என்கிட்ட பேசாதீங்க, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். காப்பில இன்னும் கூட கொஞ்சம் சக்கரைன்னா நல்லா இருக்கும். ஆமா, உனக்கு காப்பில சக்கரை இல்லாததால பெருசா இருக்கு, அப்படிதானே? இந்த காஃபி என் கையில கொடு. நீ எதுக்கு இங்க வந்த? நீ இல்ல எதுக்கு வந்தன்னு கேக்குறேன். என் குடும்பத்தை அழிக்கணும்னு வந்திருக்கேன் நீ மறுபடியும். உனக்கு வாங்கின காசு எதுவுமே பத்தல, அப்படிதானே? இன்னும் கூட கொஞ்சம் இந்த குடும்பத்தை அழிக்கிறேன், எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அவங்க கிட்ட கேட்கறதுக்கு வந்திருக்கேன், அப்படிதானே? வாயை திறந்து சொல்லி, வாயை திறந்து சொல்லி. இதுல காப்பில சக்கரை இல்ல, இது இல்ல, அது இல்லன்னு சொல்லிட்டு இங்க என் வாழ்க்கையிலேயே நிம்மதி இல்லாம பண்ணிட்டு உனக்கு காப்பில சக்கரை மட்டும்தான் ஒரு கேடா இருக்கா? சாந்தாச்சானி இப்படி கோவப்படுறா. நான் என்ன பண்ணேன்? காப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்தான், காப்பில சுத்தமா சக்கரை இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதுதான் சொன்னேன். அப்ப கூட நான் அவங்களை கூப்பிட்டு சொல்லல, நானும் அதான் குடிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அடுத்த வாட்டி போடும்போது சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு காயப்படுத்துற மாதிரி கூட எதுவும் சொல்லலையே. நடிக்காத நீ. எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப உனக்கு காஃபில ஒரு சக்கரை மட்டும் தான் ஒரு கேடா இருக்கு, அப்படிதானே? உன்னாலதான் இந்த வீட்டு நிம்மதியா போச்சு. உனக்கு ஒரு சோறு மட்டும் தான் ஒரு கேடு. தாச்சாயி அடிச்சு வச்சுக்கோ, பள்ளி கொட்டிடும். யார பத்தி என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் நாங்களும் அவங்க உன்னை பெத்தவங்க, அவங்கள பார்த்து மரியாதையா பேச பழகிக்கோ. உள்ள போ. அத்தை, அது வந்து உள்ள போன்னு சொன்னேன். பேசுற பேச்சா பாரு, அம்மைய பேசுற பேச்சா இதெல்லாம். என்ன நடந்தாலும் அம்மைய விட்டு கொடுக்காம இருக்கணும்னு உனக்கு இவ்வளவு நேரம் சொல்லி இருக்கு. இங்க வந்து என்னன்னா அவகிட்ட சீறிக்கிட்டு நிக்கிறான். ஆமா, என்னாலதான் சொக்கமா இந்த வீட்டோட நிலைமை இந்த மாதிரி இருக்கு. நான் எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருந்தாலும் இங்க வந்திருக்க கூடாது. நான் பண்ணது தப்புதான். பெத்த பிள்ளை அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டிதான் வந்தேன். நான் இங்க வந்திருக்க கூடாது. நான் இப்பவுமே வீட்டை விட்டு கிளம்பிடுறேன் சொக்கமா. தெரியாம வந்துட்டேன், சத்தியமா சொல்றேன் சொக்கமா. அவ சொல்ற மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டுலாம் வரல. அந்த பணம் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷங்களுக்கு மரியாதை, இல்லைன்னா தூக்கி குப்பையில போட்டுருவாங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு, நம்ம வைக்கிற உண்மையான பாசம் தான் எப்பவுமே நம்ம கூட இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சொக்கமா. இத்தனை நாள் உன்னை நான் எவ்வளவோ காயப்படுத்திருக்கேன், ஆனா நீ மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப நன்றி. ஆனா இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. வேண்டாம் சொக்கமா, என்னால எல்லாரும் ஒரு மூலையில மூஞ்ச கொடுத்து கூட பேசிக்க முடியாம அங்கனையும் இங்கனையும் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. நானும் பிள்ளைகிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீ எனக்காண்டி எதுவுமே பண்ண வேண்டாம். இது என் மேல சத்தியம். சின்ன பேசிக்கிட்டு இருக்க. கைய விடு. இது என் மேல சத்தியம். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீ எனக்காண்டி இது வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பேசினது போதும். இதுக்கு மேல நீ எனக்காண்டி யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். ரொம்ப நன்றி சொக்கமா, ரொம்ப நன்றி.
இங்க பாரு பச்சம்மா, பிள்ளைங்க எல்லாம் கோவத்துல இருக்கு, அதனாலதான் இப்படி நடந்துக்குது. மத்தபடி உன் மேல வருத்தம் தான், எதுவும் இல்ல. அது போக போக சரியாயிடும், சரியா? நீ எதுவும் கவலைப்படாத. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே. பெரியவங்க நம்மளே ஒரு விஷயத்த மன்னிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுது. சின்ன பிள்ளைங்க எப்படி உடனே மன்னிச்சு வந்து பியாச செய்யும்? அந்த பிள்ளை என்னன்னா ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருக்கு. ரகு ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்க. உன் மாப்பிள்ள பேசவே மாட்டேங்கிறான் தாட்சாயினி கிட்ட. தாட்சாயினிக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் உன்கிட்ட இந்த மாதிரி மூஞ்ச காமிச்சிருப்பா. மத்தபடி எதுவும் இல்ல, நீ வருத்தப்படாத. இல்ல சுக்கம்மா, நீ பண்ணதெல்லாம் எனக்கு போதும், ரொம்ப நன்றி. நான் என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாது. நான் எனக்கு ஏதாச்சும் அனாதை ஆசிரமம் இருக்கான்னு பாத்துக்கிட்டு அங்கனே போய் இருந்துக்கிறேன். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, அதுவே போதும். ஒரே ஒரு முறை அணுவை பார்த்து மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன். மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமான்னு நினைக்கலாம், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அதை விட்டு எனக்கு வேற வன்றதுக்கு வழி இல்லை. அணுகிட்ட ஒரே ஒரு வாட்டி மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன். இந்த குடும்பத்தை இப்படி பண்ணதுக்கு கடவுள் எனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கான். யாரும் இல்லாம அனாதையா கடைசி காலத்துல சாவணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு. எனக்காண்டி யாரும் பேச வேண்டாம். என் மேல சத்தியம் பண்ணிருக்க சொக்கமா, நீ எனக்காண்டி பேச வேண்டாம். என்ன சொல்ற? ஆமா, என் மேல சத்தியம். சொல்றது கேளு. எங்க போவ? எனக்கு ரேஸ்மா கிட்ட மட்டும் சொல்லி ஒரு அனாத ஆசிரம் மட்டும் ரெடி பண்ணி தர சொல்லு. அங்கனே இந்த காசு எல்லாம் கட்ட வேண்டாமா, நான் விசாரிச்சேன். அங்கனையே போயிட்டு இருந்துக்கிறேன். ஷோ சரி, நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம். இல்ல வேண்டாம், நான் போயிட்டு முதல்ல அணுவை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வரேன்.